இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்து பார்த்தோம்னா இந்த செய்தி இது வரைக்கும் அந்த செய்திகளெல்லாம் சேகரித்து பார்த்தோம்னா இது எப்படி ஆரம்பிக்குது? ஒருத்தர் இந்த காருக்காக இந்த பார்க்கிங்க்கு போனார், பிரச்சனை ஆயிடுச்சு, ரைட், இது மேலே சரி தப்பு என்னங்கிறத இன்னைக்கு லிகிதா வந்து நாளைக்கு இது ஆஜராகி சொன்னாதான் தெரியும். அந்த பையன் இன்னைக்கு வந்து துரதிருஷ்டவசமா இல்லைங்கிறனால அந்த பையனோட தரப்புல அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது. அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு பிளஸோ மைனஸோ ரெண்டு தரப்புல வந்து சொல்லப்படுது. அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, உறவினர்கள், அங்க அந்த ஏரியாவில் இருந்தவங்கலாம் அவர் வந்து இப்படி பண்ணாருப்பான்னு சொல்றாங்க. நிஜமா அதை பார்த்த ஆதாரங்கள், எவிடன்ஸ், என்ன நடந்துச்சு, அந்த வண்டியை வந்துட்டு இவங்க உள்ளுக்குள்ள நகையை வச்சிருந்தாங்களா இல்லையா, இது எல்லாமே வந்து நாளைக்கு கேஸ்ல வெளியே வந்துடும். அது அடுத்த விஷயம். ஆனா இதை நம்ம கோர்வையா எடுத்து பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதுக்கப்புறம் இவரை எப்படியோ பழி வாங்கணும்னு முடிவு பண்ண இவங்க பின்னாடி ஃபுல்லா கிரைம் ரிப்போர்ட் ஏற்கனவே இருக்குது. இவங்க ஏற்கனவே குற்ற பின்னணி. இந்த பையனுக்கு குற்ற பின்னணின்றது எதுவுமே கிடையாது. நல்ல வேலை இருந்திருந்தா அவ்வளவுதான், காலி பண்ணிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த அம்மா உடனடியா போறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. இவங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுவும் இப்போ வந்து கட்சி பின்னணி வேற இருக்குதுன்றாங்க. பாஜக இவங்க பின்னாடி இருக்குதுன்றாங்க. இல்ல ஒருத்தவங்க பாஜகன்றாங்க, ஒருத்தவங்க வந்து டிஎம்கே அமைச்சர் லிங்க்ல இருக்காருன்றாங்க. டிஎம்கே எடுத்து போட்டு தெரியல, டிஎம்கே உடனே எடுத்து போட்டுது. ஐடிவிங்க வேலை பார்க்குது. பாருங்க அவங்களுடைய ட்விட்டர் போஸ்ட், அவங்களுடைய இதுக்கு முன்னாடி போட்ட சோசியல் மீடியா போஸ்ட்லாம் பாருங்க. இவர் மோதிக்காக போஸ்ட் போட்டிருக்காரு. இவங்களுக்கு சம்மந்தம் இல்லையாமா. இவங்க ஏற்கனவே வந்து அரசாங்க வேலை வாங்கி தரது வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காப்புல.